ஒரு அம்மாவோட லைஃப் எவ்வளவு பிஸின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு மாமியார் தான். காலையில எழுந்ததும் கிட்ஸை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே நம்மளும் ஷாப்க்கு ரெடி ஆகணும், பிசினஸ் பார்க்க போகணும். அங்க போயிட்டு கஸ்டமர் கால் அட்டன் பண்ணணும், மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், ஆர்டர்ஸ் நோட் பண்ணி பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணி இடையில ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு காட்டி அந்த சேலையும் பார்த்து ஆன்லைன் சேலையும் பார்த்து இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா ரெஸ்ட் கிடையாது. மறுபடியும் கிட்ஸோட ஹோம்ஒர்க், அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கணும், டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபேமிலி எல்லாரும் சாப்பிடணும், கிட்ஸை தூங்க வைக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சுன்னு உட்காருவோம். இந்த ரொட்டீன்ல எவ்வளோ டயர்டா இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும், எவ்வளோ மூட் அவுட் இருந்தாலும் மறுநாள் காலையில மறுபடியும் சிரிச்சுட்டே எழுந்து ஓடிடுவோம். ஏன்னா நம்ம கிட்ஸ்க்கு நம்ம தான் எல்லாமே. லைஃப்ல ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்க்கும் யாருக்கோ ஃபினான்சியல் ப்ரெஷர் இருக்கலாம், யாருக்கோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், யாருக்கோ சப்போர்ட் கம்மியா இருக்கலாம். ஆனா ஒரு அம்மா எதையும் வெளியே காட்டாம ஃபேமிலிக்காகவும் கிட்ஸுக்காகவும் தன்னோட கனவுக்காகவும் அமைதியா போராடிட்டே இருப்பாங்க. அதனால உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் அம்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பா இருக்கிற அம்மாவா இருந்தா போதும். கொஞ்சம் டயர்டா இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவா முன்னேறலாம், ஆனா ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் நாளைக்கு உங்க ஃபேமிலியோட சிரிப்புக்கும் உங்களோட பசங்களோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப 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 முக்கியமா இருக்கும். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் அம்மாக்காகவும் கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க அண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.